கிடையாது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்னு அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய பேசிக்கிட்டே இருங்க. கையை தட்டி ரொம்ப முக்கியம். இது உங்கள் வாழ்க்கையை அடுத்த சில நாட்களில் மாற்ற போகுது. ஓகே, சீரியஸாக சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அதனால் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, நிறைய பேசுங்க. அப்போ நீங்கள் ஆவிலே நடத்தப்படுவீங்க. வீணான சிந்தை வராது, வீணான எண்ணங்கள் வராது, தவறான எண்ணங்கள் வராது. அது பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. சரிங்களா? ஆமாம், நீங்கள் பேசி பாருங்கள். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கு சோர்வே வராது. அனுபவ சாட்சியாக பேசுகிறேன். சோர்வே வராது. என்னது டயர்டே தெரியாது, கவலையே இருக்காது, கஷ்டமே இருக்காது. சீரியஸாக சொல்கிறேன். ஆமென். ஆமாம், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு, அதில் அனுபவம் இல்லாமல் இருப்பீங்க. சில நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் மத்தியில் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார். கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க? அதனால்